அக்கா என்ன ரொம்ப சீரியஸாக திங்க் பண்ணிட்டுருக்க? ஓ, ஒன்றும் இல்லை. இந்த மந்த் ஃபுல்லாக நம்ம ஜேஎஃப்எஃப்ல வந்து ப்ளீஸிங் காட் பற்றி பார்த்தோம் இல்லையா? ஆமாம். அது பற்றி தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கு தான் அந்த மீட்லேயே கேட்டுட்டோமே. நீ என்ன யோசிச்சுட்ருக்க? எனக்கு வந்து ரிவர்ஸில் ஒரு தாட் வந்துச்சு. இன் ஹவு மெனி வேஸ் ஆர் வி ப்ளீஸிங் சேட்டன்னு. ஏன் உனக்கு இப்படி ஒரு அட, அது அப்படி இல்லை. யோசித்து பாரு. இஃப் யூ ஆர் ஆக்சுவலி ப்ளீஸிங் த டெவில் பை யுவர் ஆக்ஷன்ஸ், ஹவு கேன் வி ப்ளீஸ் காட்? எனக்கு புரியலையே, நீ என்ன சொல்ல வர? We are God's children, doing what is taught by our parents and in Sunday school. நாம் எப்படி சாத்தானை ப்ளீஸ் பண்ணிருப்போம்? பைபிளில் சாத்தான் பற்றி ஜீசஸ் என்ன சொல்கிறாரு? ஃபார் ஹீ இஸ் அ லயர் அண்ட் த ஃபாதர் ஆஃப் லைஸ்ன்னு சொல்கிறாரு. ஆமாம், அதுக்கு What if the devil has tricked us into thinking that we are living lives that pleases God, but we are actually living lives that pleases the devil? அது எப்படி? குட் கொஸ்டின். அதுதான் நான் தேடி படிச்சுட்டு இருந்தேன். நிறைய விஷயத்தில் சாத்தான் நம்மளை வந்து ட்ரிக் பண்ணுறான். நாமளும் அதுக்கு ஏமாந்து போகிறோம். லிஸ்ட்டு ரொம்ப பெருசாக இருக்குது. உனக்கு புரிகிற மாதிரியே நான் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்து சொல்கிறேன். சொல்லு கேட்போம். எக்ஸாம்பிள் 1, ட்ரூ ஹியூமிலிட்டி வர்சஸ் ப்ரைட்ஃபுல் ஹியூமிலிட்டி. ஃபர்ஸ்ட் கிங் சாலை பற்றி பார்ப்போம். சாம்பேல் தாத்தா சாலை ராஜா ஆக்குறதை பற்றி சொல்லும்போது சால் என்ன சொன்னார்? சால் ஆன்சர்ட், பட் am I not a Benjaminite from the smallest tribe of Israel, and is not my clan the least of all the clans of the tribe of Benjamin? Why do you say such a thing to me? 1 Samuel 9:21. அப்புறம் சாலை கிங் ஆக்குறதுக்கு கூப்பிடும்போது என்ன ஆச்சுன்னு பாரு. So they inquired further of the Lord, has the man come here yet? And the Lord said, yes, he has hidden himself among the supplies. 1 Samuel 10:22. இப்போ இதெல்லாம் ஹம்பிளா ஆரகெண்டா? ஹம்பிள் தான். நெக்ஸ்ட் டேவிட் பற்றி ஒரு வசனம் பார்ப்போம். I'll strike you down and cut off your head. This very day I'll give the carcasses of the Philistine army to the birds and the wild animals. 1 Samuel 17:46. இப்போ அது ஹம்பிளா ஆரகெண்டா? பார்க்க அரகன் மாதிரியா தான் தெரியுது. குட். இப்படி தான் the world classifies humble and arrogant. The world that is owned and tricked by the devil. But God's perspectiveல Saul is the arrogant one and David is the humble one. Saul எல்லார் முன்னாடியும் நான் ரொம்ப ஹம்பிள்னு ப்ரொஜெக்ட் பண்ண பார்க்குறான். It is all about him and not the God who chose him and called him. On the other hand, David பார்த்தீங்கன்னா வேர்ஸ் ஃபுல் கான்டெக்ஸ்டோட பார்த்தோம்னா 1 Samuel 17:45-46. David said to the Philistine, you come against me with sword and spear and javelin, but I come against you in the name of the Lord Almighty, the God of the armies of Israel, whom you have defied. This day the Lord will deliver you into my hands, and I'll strike you down and cut off your head. This very day I'll give the carcasses of the Philistine army to the birds and the wild animals, and the whole world will know that there is a God in Israel. இதில் ரொம்ப கிளியராக கான்டெக்ஸ்ட் இருக்குது. David's talk is never about himself. It is fully about God, giving credit to God. இப்படி தான் சாத்தா நம்மளை மற்றவங்களுக்கு முன்னாடி நம்ம இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அதே ஃபோக்கஸ் பண்ண வச்சு காட் முன்னாடி எப்படி இருக்கணும்னு விஷயத்தை வந்து மறக்க வைக்கிறான். We think we are humble, but we need to examine our hearts. If you are humble in the eyes of God, புரியுதா? புரியுது, ஆனால் புரியல. ஓகே, உனக்கு மோர் ஸ்பெசிஃபிக் எக்ஸாம்பிள் காட்டுறேன். 1 Samuel 15:24-25. Then Saul said to Samuel, I have sinned. I violated the Lord's command and your instructions. I was afraid of the men, and so I gave in to them. Now I beg you, forgive my sin and come back with me, so that I may worship the Lord. சால் பண்ண தப்பை சாமுவேல் தாத்தா சுட்டி காட்டும்போது இது சால் சொல்லுற பதில். அதை வந்து நம்ம சைடில் சொன்னோன்னா, ஆமாம் நான் தப்பு பண்ணிட்டேன், அதுக்கு இப்போ என்ன, மன்னிச்சு விடுங்க, நாம் எப்போது போதும் போய் ஜெபம் பண்ணலாம் வாங்க. No pricking of conscience, no fear of having gone against God's word, asking forgiveness to the man in front and not to God above. In contrast, David பண்ண தப்பை நாதான் சுட்டி காட்டும்போது David had a full repentance and he went straight to God to ask for forgiveness. ஒரு முழு Psalm 51 கம்போஸ் பண்ணியிருக்காரு. நாம் இப்பொழுது ஃபுல் Psalms 51 பார்க்க வேண்டாம், பட் ஒரு கீவேர்ஸ் மட்டும் பார்ப்போம். Psalms 51:11. Do not cast me from your presence or take your Holy Spirit from me. அதாவது நான் பண்ண தப்புக்கு எனக்கு என்ன பனிஷ்மெண்ட் வேணாலும் தாங்க, ஆனால் என்னை விட்டு விட்டு மட்டும் போகாதீங்க.
அட ஆமாம், இந்த 2 வசனமும் பக்கத்து வச்சு பார்த்தா சவுலோட அரகன்ஸும் டேவிடோட ஹியூமிலிட்டியும் கிளியராக தெரியுதே. Exactly. The devil stokes our personal pride and arrogance, bringing out a false humility in front of others. Others may think we are humble, but God looks at our heart. David himself says, "The sacrifice God wants is a willing spirit." God, you will not reject a heart that is broken and sorry for its sin. Psalms 51:17. நாம் நம்மளோட வேர்ல்டு ஹியூமிலிட்டியை விட்டு விட்டு காட் கிட்ட அவருக்கு பிடிச்ச ஹியூமிலிட்டியாக நமக்கு டீச் பண்ண சொல்லி கேட்கணும். வாவ், நான் இவ்வளோ நாள் அமைதியாக இருந்தாலே அது காட்லி நினச்சேன். தேங்க்யூ ஃபார் எக்ஸ்பிளைனிங் அக்கா. இது மட்டும் இல்லை, இது மாதிரி இன்னும் நிறைய விஷயத்தில் சாத்தா நம்மளுக்கு தப்பான ஐடியாவை சொல்லி தந்து ஏமாத்துறான். டெய்லி ஒரு 2 to 5 minutes பைபிள் படித்தாலே போதும், ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணிட்டாலே போதும், we are God's childrenட்டு. ப்ரேயர் இஸ் how we talk to God. பைபிள் இஸ் how God talks to us. யோசிச்சு பாரு, நம்ம ஒருத்தர்கிட்ட காலையில் ஒரு குட் மார்னிங், சாயங்காலம் ஒரு குட் ஈவினிங் மட்டும் சொல்லிவிட்டு அவங்க தான் என்னோடய ஃபேவரட் பர்சன் சொன்னால் யாராவது நம்புவாங்களா? பட் தட் இஸ் how we often treat God. No need for sincerity in any of those activities. Just complete it as a formality. எப்படி? நான் தான் பைபிள் வாசிக்கிறேன்ல, அப்போ எப்படி ப்ளீஸிங் டு காட் இல்லைன்னு சொல்கிற? சரி, இன்னைக்கு நீ பைபிள் என்ன வாசித்த? டெய்லி ரீடிங்லேருந்து வாசித்தேன். அப்போ ஒரு 2 minutes வாசிச்சிருப்பியா? எஸ். அதில் காட் உங்ககிட்ட என்ன பேசினாரு? பேசினாரா? சரி, அது முடிச்சு நீ என்ன பண்ண? ஃபோன் பார்த்தேன். எவ்வளோ நேரம் பார்த்த? அம்மா திட்டுற வரைக்கும். எக்ஸாக்ட்லி. இது நீ மட்டும் இல்லை, நம்ம எல்லாரும் இதே தப்பு தான் பண்ணுறோம். பைபிளுக்கு 2 minutes to complete as a formality. No meditating on the verses and no asking God on what he wants to teach us on that verse. இல்லை ஏன்னு கேட்டால் no time. ஆனால் ஃபோன் பார்க்க, டிவி பார்க்க we have all the time in the world. பைபிள் ஒரு வசனம் இருக்குது. Everyone who uses what he has will get more. He will have much more than he needs. But the one who does not use what he has will have everything taken away from him. Matthew 25:29. இதோட உண்மையான அர்த்தம் என்னன்னு தெரியுமா? நம்ம கடவுள் கூட டைம் ஸ்பெண்ட் ரெடியாக இருந்தோன்னா God will give us more time and talents to spend for God. If we instead keep choosing worldly things, we will slowly lose ourselves in front of God. We will only be ticking checklists of duties like reading the Bible, morning prayer, evening prayer, going to church, and we will be in for a big surprise when God throws us among the goats on the day of judgment. ஏன் அக்கா இப்படி பயம் காட்டுற? இது பயம் காட்டுறது இல்லை, இட்ஸ் ஜஸ்ட் ஃபேக்ட்ஸ். உனக்கு இங்கிலீஷில் கம்ப்ளீசன்ஸ்ன்னு ஒரு வேர்ட் சொல்லி தந்திருக்காங்களா? அதுக்கு மீனிங் தெரியுமா? தெரியாது. கம்ப்ளீசன்ஸ்னா a feeling of smug or uncritical satisfaction with oneself or one's achievements. The trick of the devil is to bring us into complacence about what we think we do for God, so that we don't actually do anything for God. அக்கா, நீ இது வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுதே எனக்கு தலை சுற்றுது. ஆனால் நீ லிஸ்ட்டு பெருசாக இருக்குன்னு சொல்கிற. அப்போது நம்ம காடை ப்ளீஸ் பண்ணவே முடியாதா? ஒரு விதத்தில் அது கரெக்ட் தான். நாமளாக நம்ம ஓனில் அதை செய்ய முடியாது. But luckily for us, our God is with us. All we have to do is what David already told us in Psalms 51:17. All that God wants of us is a willing spirit. If we are willing to let go of our pride and if we surrender ourselves to God, acknowledging that only God saves us, then Paul tells us in Philippians 2:13, yes, God is working in you to help you want to do what pleases Him. Then He gives you the power to do it. என்ன ஒரு அருமையான ப்ராமிஸில். Let us surrender ourselves to God with sincerity and humility. God will keep us safe from the devil's lies. He will teach us step by step on how we should be to please Him. ஓகே, நானும் அந்த மாதிரியே ப்ரே பண்ணுறேன். அந்த லிஸ்ட்டு பெருசாக இருக்குன்னு சொன்னியே, அதில் வேறு எதுவும் தெரிய வேண்டியது இருக்கா? இருக்கு, ஆனால் இப்போ நேரம் இல்லை. கடவுளுக்கு சித்தமானால் நாம் இன்னொரு நேரம் பேசலாம்.